السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 429. இந்த பாடத்தில் பாபு சிஃபத்தி தூலில் கமீசி வல் கும்மி வல் இசாரி வ தரஃபில் அமாமதி வ தஹரீமி இஸ்பாலி ஷைஇம் மின் ذلك على سبيل الخيلاء وكراهته من غير خيلاء என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது ஸஹ்ல் இப்னு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக அமையும். இந்த ஸஹ்ல் இப்னு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக சில உபதேசங்களை இந்த ஹதீஸின் மூலம் அவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். அந்த உபதேசங்கள் என்னென்ன, அதனுடைய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இந்த 9வது ஹதீஸ்ல இது வரைக்கும் நம்ம முந்தைய பாடத்தை நம்ம வாசிச்சிட்டோம். இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? கைஸ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தந்தை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு தோழராக இருந்தார்கள், நண்பராக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு சமயம் என்னுடைய தந்தை சொன்னாங்க, சஹாபாக்களிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலிருந்தும் ஒரு மனிதர் திமிஷ்க் நாட்டில் இருந்தார். அவர் பேர் ஸஹ்ல் இப்னு ஹந்தலியா. அப்ப அந்த ஹந்தலியா என்ற அந்த ஸஹ்ல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரோட ஒரு தனிமையில் வாழக்கூடிய நபராகவும் மக்களிடத்தில் கூடுதல் பேசாத நபராகவும் அவர் எப்பொழுதும் தொழுகையிலும் தஸ்பீஹிலும் தக்பீர்களிலும் இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். அப்போ ஒரு சமயம் எங்களை கடந்து செல்லும் பொழுது நாங்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபையில் இருந்த சமயத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உபதேசத்தை அந்த நபரிடத்தில் கேட்டார்கள். அது எத்தகைய உபதேசம் என்று சொன்னால், அந்த உபதேசம் எங்களுக்கு பயன் தர வேண்டும், அது உங்களுக்கு இடையூறு தரக்கூடாது. அத்தகைய ஒரு உபதேசத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஸஹ்ல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள், சில உபதேசங்களை தருகிறார்கள். இப்ப அந்த உபதேசங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பாடத்துல பேசுறோம். வாங்க பார்ப்போம். கால அந்த ஸஹ்ல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸரியத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்கூட்டத்தை, ஒரு போர் படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். இப்ப போருக்காகவே அனுப்பினார்களாம். ஃபகதிமத் அவர்கள் எல்லாம் அந்த போர்க்களத்திற்கு வந்தார்கள். வந்து போரெல்லாம் செய்து முடித்த பின்பு ஃபஜாஅ ரஜுலுன் மின்ஹும், அந்த படையினரை சார்ந்த அந்த படையினரிலிருந்து ஒரு நபர் திரும்பி வந்தார். திரும்பி வந்து ஃபஜலஸ ஃபில் மஜ்லிஸி, ஒரு மஜ்லிஸில் அவர் அமர்ந்தார். அல்லதி, அது எத்தகைய மஜ்லிஸ் என்று சொன்னால், யஜ்லிஸு ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, அத்தகைய ஒரு மஜ்லிஸில் அந்த நபர் வந்து அமர்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை போருக்காக வேண்டி அனுப்புறாங்க. அவங்க போரெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்க ஒரு சபை இருக்குதா இல்லையா, அந்த சபையில் அந்த போரில் கலந்து கொண்ட ஒரு நபர் அமர்ந்தாராம். வந்து அமர்ந்து ஃபகால லிரஜுலின், ஒரு மனிதருக்கு அந்த போர் செய்த அந்த நபரை சொன்னார், இலா ஜம்பிஹி, தனக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு நபர், தனக்கு பக்கத்துல உட்காரக்கூடிய அந்த நபர்கிட்ட பாட்டு சொன்னாராம், லவ் ரஅய்தனா, எங்களை நீ பார்த்திருந்தால் ஹீனல் தகைனா நஹனு வல் அது, நாங்களும் எங்களுடைய எதிரிகளும் நாங்கள் சந்தித்து கொண்ட அந்த சந்திக்கும் சமயத்தில் எங்களை நீங்க பார்த்தால், அதாவது நாங்களும் எங்கள் எதிரிகளும், நாங்கள் போருக்கு அனுப்புனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த போரில் நாங்களும் எதிரிகளும் நாங்கள் சந்தித்து கொண்டோம். அந்த சமயத்தை நீங்க பார்த்திருந்தா, அந்த சமயத்துல ஃபஹமல ஃபுலான்
ஒரு மனிதர் பாய்ந்து தாக்கினார். ஹமல என்பதற்கு பாய்ந்து தாக்கினார் என்ற அர்த்தம். இன்னும் அந்த ஈட்டியை கொண்டு அவர் கிழித்தார், குத்தினார். இப்போ எங்கள் எழுந்தும் ஒரு சஹாபி, அவர் அந்த போர்க்களத்தில் அவர் பாய்ந்து ஈட்டியால் தாக்கக்கூடியவர்களாக இருந்தார் எதிரிகளை. அப்ப தாக்கிவிட்டு அப்பொழுது அவர் சொன்னார், என்னிடமிருந்து இதை நீ எடுத்துக்கொள், அதாவது என்கிட்ட இருந்து இந்த குத்த நீ வாங்கிக்கொள், இது உனக்கானது, இந்த குத்த நீ வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்னார். அது மட்டும் கிடையாது, இன்னும் நான் கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்த ஒரு சிறுவனாகவும் இருக்கிறேன், ஒரு வாலிபனாகவும் இருக்கிறேன் என்றும் அவர் சொன்னார். யாரு தெரியுமா? கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவனா இருக்கிறேன், நான் குத்தக்கூடிய இந்த குத்த நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷத்தோடு குத்துறார். அப்ப இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவருடைய இந்த சொல்லை, அவருடைய இந்த சொல்லில் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவங்க இப்படி சொன்னாங்க இல்லையா, அந்த சஹாபி இப்படி போரிட்டு குத்திட்டு நான் கிஃபாரியை சார்ந்தவன் என்று சொன்னாரா இல்லையா, இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் அந்த நபர் சொல்றாங்க, அந்த சஹல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்பொழுது ஒரு நபர் சொன்னார், அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொன்னாராம், மா உராஹு, அவரை நான் பார்க்கவில்லை, இல்லா கது பத்தல அஜ்ருஹு, அவருடைய கூலி என்பது அது திட்டமாக அது முறிந்து போனது, திட்டமாக அது பாத்திலாகவே ஆனது என்பதை தவிர நான் அவரை பார்க்கவில்லை. அப்ப வீணாகிடுச்சு, அவருடைய கூலி என்பது அவருக்கு திட்டமாக, அவருக்கு வீணானவராக தான், அவர் வீணாக்கியவரை போலதான் நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்ப அவருடைய கூலி கிடைக்காத, அவர் அழகா போரிட்டு இருக்கலாம், போரிட்டக்கூடிய சமயத்தில் அவர் அமைதியாக போரிட்டால் அதனுடைய கூலி கிடைச்சிருக்கும். இப்படி தன்னிடம் இருக்கக்கூடிய பெருமைக்கான வார்த்தையை அவர் உபயோகப்படுத்திட்டாரு, அதனால அவருக்கு கூலி என்பது கிடைக்காதுப்பா அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார். அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள மற்றொருவர் இந்த கருத்தை கேட்டார். அப்போ இந்த கருத்து, இந்த சஹல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை கேட்டு அவர் சொன்னார், மா அரா பிதாலிக பஅஸன், இந்த விஷயத்தை கொண்டு நான் பார்க்கவில்லை பஅஸன், எந்த ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. இப்ப இதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லையே, பரவாயில்ல தானே, அவர் சொன்னது நல்ல விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவர் சொன்னதுல ஒன்றும் குறை இருக்கிறமா எனக்கு தெரியல அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு மாதிரி சொல்றாங்க, அப்பொழுது அந்த இருவரும் தர்க்கித்து கொண்டார்கள். அப்போ ரெண்டு பேரும், அவர் பண்ணது தப்பு தாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு, அவர் பண்ணது தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளு. அப்ப இப்படி தர்க்கித்திருக்கக்கூடிய சமயத்தில் ஹத்தா இறுதியில் சமியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி எல்லாம் செவியுற்று விட்டு அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறேன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, லா பஅஸ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை என்பது கிடையாது, ஐயுஜர வயுஹமத, கூலியை பெற்றுக்கொள்வதற்கும் வயுஹமத, இன்னும் புகழப்படுவதற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப இவர் இப்படி சொன்னதுனால அவருக்கு கூலி கிடைக்காம இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது, அவருக்கு கூலி என்பது கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் யுஹமதனா இந்த உலகத்தில் போற்றப்படுவது, இந்த உலகத்து மக்களால் புகழப்படக்கூடிய அந்த விஷயம் இருக்குதா இல்லையா, அதுவும் அவரை விட்டு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்தினுடைய புகழும் கிடைக்கும், அவருக்கான கூலியும் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த இம்மையில் செய்த செயல் என்பது அது மறுமையினுடைய அந்த கூலியை தடையாக ஆகாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சொன்ன உடனே அப்பொழுது நான் பார்த்தேன், யாரு? இந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் பார்த்தேன் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்த்தேன், சுர்ர பிதாலிக, இந்த விஷயத்தை கொண்டு, இந்த வார்த்தையை கொண்டு சந்தோஷமிக்கவர்களாக சந்தோஷம் கொண்டார்கள் என்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா பஅஸ யுஜர வயஹமத, அவர் சொன்னது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு கூலி வழங்கப்படுவதிலேயோ இன்னும் அவர் புகழப்படுவதற்கோ அது எந்த ஒரு தடையும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டவன் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷப்பட்டு விட்டார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, வஜஅல யர்ஃபஉ, இன்னும் உயர்த்தக்கூடியவர்களாக ஆனார்கள், ரஅஸஹு, தன்னுடைய தலையை, இலைஹி, அந்த நபரின் பக்கம் தன்னுடைய தலையை உயர்த்தக்கூடியவர்களாகவும் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிவிட்டார்கள். யாரு? அந்த சஹல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் தலையை உயர்த்தி கேட்கிறாங்க. வயகூலு, இன்னும் சொன்னார்கள், இன்னும் கேட்பார்கள், அந்த சமிஅத தாலிக மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தா இந்த விஷயத்தை நீங்கள் செவியுற்றீர்கள், இது அவங்க சொல்லி நீங்க கேட்டீங்களா இல்ல நீயாக சொல்கிறீர்களா என்று அந்த சஹல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்பொழுது ஃபயகூலு, அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நஅம், ஆமாம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லதான் நான் கேட்டேன் என்று அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
சொன்னார்கள். அப்பொழுது ஃபமா ஜால, அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கவில்லை, யஈது அலைஹி, அந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மீட்டிக் கொள்பவர்களாக அவர்கள் நீங்கவில்லை. எதை மீட்டிக் கொள்வதற்கு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா சொன்னாங்க, உண்மையிலேயே அவங்க சொல்லிதான் நீங்க சொல்றீங்களா, உண்மையிலேயே அவங்க சொல்லிதான் சொல்றீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் சொல்லி தருகிறார்கள். ஹத்தா, இதுவரை என்று சொன்னால் அறிவிப்பாளர் சொல்றாங்க பாருங்க, இன்னி நிச்சயமாக நான் லஅகூலு, திட்டமாக நான் சொல்லிவிடுவேன், லயப்ருகன்ன அலா ருக்பதைஹி, அவர் அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இரு முட்டிகளின் மீதும் அவர் அமர்ந்து விடுவாரோ என்று நான் சொல்லும் அளவிற்கு அவர்கள் மீட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இப்படியே கேட்டுட்டு ஒரு மாணவர் எப்படி தன்னுடைய உஸ்தாத் இடத்துல மண்டி போட்டு உட்காருவாரோ, அதுபோல ஒரு மண்டி போட்டு உட்காரக்கூடிய நிலையில் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிவிடார போல தெரியுதே. என்னப்பா அவர் எப்படி கேட்கிறாரு, ஒரு மாணவர் உஸ்தாதிட்ட கேட்கிற மாதிரி அவ்வளவு கேட்டு 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 மாணவருக்கு, ஒரு மாணவர் உஸ்தாதுக்கு மரியாதை செய்யற மாதிரி அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரியாதை செய்து விடுவார்களோ என்று நான் என்னும் அளவிற்கு அவர்கள் கேட்டார்கள் என்பதை நமக்கு இதன் மூலம் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இது ஒரு ரிவாயத். இப்ப அடுத்து சொல்றாங்க பாருங்க, கால, இன்னும் சொன்னார்கள். யாரு? அந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை தொற்றும் சொன்னார்கள். அப்போ அவங்க தந்தை சொல்லக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம். அப்ப அந்த தந்தையான அந்த பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபமர்ர பினா யௌமன் ஆகர், மற்றொரு நாளில் எங்களை கடந்து சென்றார். அந்த ஸஹல் இப்னு ஹந்தலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் கடந்து சென்றார். ஃபகால லஹு, அப்பொழுது ஃபகால லஹு அபூதர்தாஇ, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்தில் சொன்னார்கள், கேட்டார்கள், கலிமத்தன், ஒரு வார்த்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள், தன்ஃபஉனா வலா ததுர்ருக, அந்த வார்த்தை என்பது எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்குமே, இன்னும் உங்களுக்கு இடையூறு அளிக்காதே, அத்தகைய ஒரு வார்த்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். மேல சொன்ன அதே விஷயம் தான், எனக்கு ஒரு நல்ல உபதேசத்தை நீங்க கற்றுத்தாருங்கன்னு கேட்கிறாங்க அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது கால, அந்த ஸஹல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், அல் முன்ஃபிகு அலல் கைலி, ஒரு குதிரையின் மீது செலவிடக்கூடியவர், குதிரையின் மீது செலவிடக்கூடியதுன்னா ஒரு அல்லாஹ்விற்காக வேண்டி போர் செய்யக்கூடிய ஒரு குதிரைன்னு வச்சுப்போம், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு குதிரை, அந்த குதிரையின் மீது ஒருவர் செலவு செய்கிறார். அப்ப அதை சொல்றாங்க. அப்போ அந்த அல்லாஹுடைய பாதையில் என்றும் அர்த்தத்திற்கும் இது வரும். அப்ப அல்லாஹுடைய பாதையின் மீது செலவு செய்யக்கூடியவர், கல் பாசிதி யதஹு பிஸ்ஸதகதி, சதகா செய்வது கொண்டு தன்னுடைய கரத்தை நீட்டிக் கொள்பவரை போல, லா யக்பிதுஹா, இன்னும் அந்த கரத்தை அவர் மடக்கிக் கொள்ள மாட்டாரே, அத்தகைய நீட்டிக் கொள்பவர்களை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஒரு குதிரைக்காக வேண்டி ஒரு செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அறப்போர், அல்லாஹ்வுடைய அந்த பாதையின் மீது ஒரு செலவு செஞ்சிடறார். மொத்தமா செலவு செஞ்சு அவர் எப்படி கையை விரித்தே வைத்துக் கொண்டிருக்கிறார், அவர்கள் மடக்கவில்லைன்னு சொல்றாங்க. அந்த கையை அவர் மீட்டிக் கொள்ளவில்லை, திருப்பிக் கொள்ளவில்லை. அதாவது அவர் சதக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் சதக்கா செஞ்சுக்கிட்டே இருப்பவரை போல, அல்லாஹுடைய அறப்பதையில் சதக்கா செய்யக்கூடிய நபர், தர்மம் செய்யக்கூடிய நபர், அவர் தொடர்படியாக சதக்கா செய்பவருக்கு பலனுடையவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று ஸஹல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் என்பது இருக்கு. இன்னும் சில விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. சும்ம மர்ரபினா யௌமன் ஆகர், சும்ம பிறகு மர்ரபினா எங்களை கடந்து சென்றார், யௌமன் ஆகர் மற்றொரு நாளில் அந்த ஸஹல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள். அப்பொழுது ஃபகால லஹு அபூதர்தாஇ, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஸஹல் இப்னு ஹந்தலியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டார்கள், கலிமத்தன், ஒரு வார்த்தையை கற்றுத்தார்கள், தன்ஃபஉனா வலா ததுர்ருக, எங்களுக்கு அது பிரயோஜனம் தர வேண்டும், உங்களுக்கு அது இடையூறு தரக்கூடாது, அத்தகைய ஒரு வார்த்தையை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட உடனே கால, அந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு கரீமுன் அல் அஸதியு, அஸதி கோத்திரத்தை சார்ந்த கரீம் என்பவருடைய, அந்த மனிதருடைய கரீம் என்பவருடைய விஷயம் என்பது அது நல்லதாகிவிட்டது. அதாவது ஒரு மனிதர் நல்லவராகிவிட்டார், கரீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் நல்லவராகிவிட்டார். எந்த நிலையில்? லௌலா தூலு ஜும்மதிஹி வ இஸ்பாலு இஸாரிஹி, ஜும்மத்துன்னு சொன்னா ரோமம் அர்த்தம், முடியின் அர்த்தம். எத்தகைய முடி என்று சொன்னால்
தலையிலிருந்து தோள்பட்டை வரையிலும் விழக்கூடிய அளவிற்கு முடி வைத்திருக்கக்கூடிய நிலை இருக்குதா இல்லையா, அந்த முடிதான் ஜும்மத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த முடியை சொல்றாங்க. அவருடைய அந்த முடி என்பது அந்த நீளமான முடி, அந்த முடியினுடைய நீளம் என்பதும், இன்னும் இஸ்பாலு இசாரிஹி, அவருடைய அந்த கீழாடையை தாழ்த்திக் கொள்வது, தொங்க விடுவது என்பதும் இல்லை என்றால் அவர் நல்லவராகி விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஹரீம் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்களாம். அவங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த ஹரீம் மட்டும் தன்னுடைய முடியினுடைய நீளமும், இன்னும் அவர் தன்னுடைய கீழாடையை தொங்கவிடக்கூடிய அந்த நிலையும் அவர் மாற்றிக்கொண்டு விட்டால் அது மட்டும் அவர்கள் இல்லைன்னு சொன்னா அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபபலக ஹுரைமன், இந்த செய்தி என்பது ஹுரைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து அடைந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல அவங்க காதுக்கு வந்து கேட்குது. அப்ப கேட்ட உடனே ஃபஅஜ்ஜல, அவர்களை விரைவுபடுத்தினார்கள். ஃபஅகத ஷஃபரத்தன், ஒரு கத்தியை அவர்கள் எடுத்தார்கள். ஃபகதஅ பிஹா, அந்த கத்தியை கொண்டு அவர்கள் துண்டித்தார்கள். ஜும்மதஹு, தன்னுடைய அந்த நீளமான அந்த முடியை துண்டித்தார்கள். இலா உதுனைஹி, தன்னுடைய 2 காதுகள் வரையிலும் துண்டித்தார்கள். அப்ப அவருடைய காது வரையிலும், தோல் வரையிலும் தொங்கக்கூடிய அந்த முடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த தோல் வரையிலும் தொங்கக்கூடிய அந்த முடியை கத்தரித்து காது வரையிலும் அவர்கள் கத்தரித்து கொண்டார்கள், வெட்டி கொண்டார்கள், துண்டித்து கொண்டார்கள் என்பதை சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, வரஃபஅ இஸாரஹு, இன்னும் தன்னுடைய கீழாடை அவர் உயர்த்தினார். இலா அன்சாஃபி சாகைஹி, தன்னுடைய 2 கெண்டை கால்களுடைய பாதி அளவுகள் வரையிலும் தன்னுடைய கீழாடையை அவர் உயர்த்தினார் என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில செய்தியை சொல்றாங்க பாருங்க. சும்ம மர்ரபினா, பிறகு மர்ரபினா, எங்களை கடந்து சென்றார் அந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யௌமன் ஆகர், மற்றொரு நாளில் கடந்து சென்றார். அப்பொழுதும் ஃபகால லஹு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், கலிமத்தன் தன்ஃபஉனா வலா ததுர்ருக, எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய, இன்னும் உங்களுக்கு தீங்கு அளிக்காத ஒரு கலிமாவை, ஒரு வார்த்தை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபொழுது, கால, அந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நான் செவியுற்றுள்ளேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், காதிமூன அலா இஹ்வானிக்கும், உங்களுடைய சகோதரர்களிடத்தில் நீங்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்க உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக, அவர்களை சென்று நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் ஃபஸ்லிஹு ரிஹாலக்கும், உங்களுடைய அந்த பயண சாதனங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அப்ப பயண சாதனங்கள்னா பயணத்தினுடைய வண்டி, அதாவது வாகனமும் கட்டுப்படும். அந்த பயணத்தினுடைய நம்ம தயார்படுத்தி வைக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் இருக்குதாலே அதுவும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த பயண சாதனங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் வாஸ்லிஹு லிபாசக்கும், இன்னும் உங்களுடைய ஆடைகளையும் நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், தகூனு, நீங்கள் ஆகும் வரை, கஅன்னகும் ஷாமத்துன் ஃபின்னாஸ், மக்களில் ஒரு மச்சமாக, நிச்சயமாக நீங்கள் மக்களில் ஒரு மச்சம் என்பதாக நீங்கள் ஆகும் வரையிலும் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷாமத்துன்னு சொன்னா மச்சம், உடலில் இருக்கக்கூடிய கருப்பு மச்சம் இருக்குதாலே அதுதான் ஷாமத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உடலில் மச்சம் என்பது எந்த அளவிற்கு தனித்துவமாக தெரியக்கூடியதாக, தனித்து நிற்கக்கூடியதாக இருக்குமோ, அதுபோல ஒரு தனித்துவமான நீங்கள் ஆடை அணிந்தால் அது அவ்வளவு பரிசுத்தமான ஆடையாகும். ஒரு தனித்துவம் மிக்க, எல்லாரை விட்டையும் நீங்கள் ஒரு தனியாக தெரியும் அளவிற்கான ஒரு ஆடைகளை, சுத்தமான ஆடைகளை நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபஇன்னல்லாஹ, ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா, லா யுஹிப்புல் ஃபுஹ்ஷ, அவன் அசிங்கத்தை விரும்ப மாட்டான். வலத்தனஃபுஷ, இன்னும் அநாகரிகத்தையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப அல்லாஹ் அசிங்கமான காரியம், இந்த உலகத்தில் அநாகரிகமான காரியம், இப்படி கேவலமான எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதனால் நீங்கள் கேவலமான இழிவான ஒரு ஆடைகளை போடாமல் நீங்கள் கண்ணியமான ஆடைகளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். பிஸ்னாதின் ஹசன், ஹசனான சனதுகளை கொண்டு இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். இல்லா கைஸ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. அப்ப அவர்கள் அல்லாமல் இந்த ஹசனான சனதுகளை கொண்டு அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க. காரணம் என்ன? ஃபக்தலஃபு, ஏனென்றால் ஹதீஸ் துறையினர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அந்த கைஸ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உறுதிப்படுத்தும் விஷயத்திலேயும், இன்னும் அவர்களை பலவீனப்படுத்தும் விஷயத்திலேயும் கருத்து வேறுபாடு என்பது அந்த இமாம் பெருமக்கள் கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். கைஸ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த அறிவிப்பு என்பது
அவங்க ரொம்ப பலமான அறிவிப்பு தானா, இல்ல அவர்கள் ரொம்ப பலவீனமான ஒரு அறிவிப்பா என்று விஷயத்துல இமாம் பெருமக்கள் எல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு கொண்டதன் காரணமாக ஹசனான சனதுகளை கொண்டு மட்டும் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் சொல்றாங்க. இன்னும் வகத் ரவாலஹு முஸ்லிமுன், இன்னும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அந்த கைஸ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அவர்களுக்காக திட்டமாக அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், அவர்கள் சொல்லக்கூடிய என்னது ஒரு நசீஹத் இருக்குதா இல்லையா, அதாவது அவர்களுடைய உபதேசம், அந்த உபதேசத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது கிரண்டை கால், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய கரண்டை கால் வரையிலும் நீங்கள் வேட்டி உடுத்துக் கொள்ளுங்கள், அதற்கு கீழால் நீங்கள் என்னது உங்களுடைய வேட்டியை, உங்களுடைய அந்த கீழாடையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுதல் என்பது அது ரொம்ப மோசமான செயல் என்பதை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க 10வது ஹதீஸ், இன்னும் 799வது ஹதீஸ். وعن أبي سعيد الخدري رضي الله عنه, குதரிய கோத்திரத்தை சார்ந்த அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரத்துல் முஸ்லிமி இலா நிஸ்ஃபிஸ் சாகி, ஒரு முஸ்லிமினுடைய கீழாடை என்பது இலா நிஸ்ஃபிஸ் சாகி, அவன் அந்த முஸ்லிமினுடைய அந்த கெண்டைக்கால், அந்த கெண்டைக்காலுடைய பாதி வரையிலும் இருப்பது என்பது வலா ஹரஜ அவுலா ஜுனாஹ, எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அப்ப ஹரஜ என்பதும் ஜுனாஹ என்பதற்கும் ஒரே அர்த்தம் தான், குற்றம் கிடையாது, தப்பு இல்லை என்ற அர்த்தத்திற்கெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ ராவிக்கு அறிவிப்பாளருக்கு ஷக்கு, சந்தேகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா ஹரஜன் சொன்னாங்களா வலா ஜுனாஹன் சொன்னாங்களான்னு சந்தேகம், அதனால இது ரெண்டு வார்த்தையும் போட்டிருக்கிறாங்க. அப்போ இப்படி தன்னுடைய கெண்டைக்கால் வரையிலும், தன்னுடைய கெண்டைக்காலுடைய பாதி வரையிலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கீழாடை அமைத்துக் கொள்ளுதல் என்பது அது எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஃபீமா பைனஹு வ பைனல் கஅபைன், இன்னும் அவனுக்கும் இன்னும் அவனுடைய இரு கரண்டை காலுக்கும் மத்தியில் இருக்கும் ஒன்றாகிறது. அந்த ஒன்று ஃபமா கான, அப்போ அந்த ஒன்றில் ஆகுவது என்பதும் எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ தன்னுடைய கெண்டை காலினுடைய பாதி வரையிலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கீழாடை அமைத்துக் கொள்கிறான். அப்படி இல்லை என்று சொன்னால் அவனுக்கும் அவனுடைய இரண்டு கரண்டை கால் இருக்குதா இல்லையா, அந்த அதற்கும் மத்தியில் அவன் ஆக்கிக் கொள்வது என்பதும் அது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொல்கிறார்கள். இதன் மூலம் இப்ப அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஃபமா கான, இன்னும் ஆகிருக்கும் ஒன்று, அஸ்பல மினல் கஅபைனி, அவனுடைய இரண்டு கரண்டை காலில் இருந்தும் தாழக்கூடிய நிலையில், தொங்கக்கூடிய நிலையில் ஆகிருக்கும் ஒன்றாகிறது, பகுவ அதுவாகிறது, பின்னாரி நரகத்தில் உள்ளதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப கரண்டை காலுக்கு கீழே தொங்கக்கூடிய அந்த கீழாடியினுடைய ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அதான் தொங்கும் பகுதி. அப்ப அந்த கரண்டை காலுக்கு கீழே கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, அந்த கரண்டை கால் கீழ் போன அந்த ஆடை, அந்த கீழாடியின் அந்த பகுதி என்பது நரகத்தை சார்ந்ததாக இருக்கும் என்று நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஒமன் ஜர்ர இஸாரஹு பத்ரன், இன்னும் பெருமை என்ற நிலையில் யார் தன்னுடைய கீழாடி இழுத்து சென்றானோ, லம் யன்துரில்லாஹு இலைஹி, அவனின் பக்கம் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப மறுமையில இப்படி பெருமையின் காரணமாக தன்னுடைய ஆடையை தரையில் இழுத்து செல்லக்கூடிய நபர் இருப்பான் இல்லையா, அவன் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். எப்படிப்பட்ட பார்வை? கருணையான பார்வையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், ரஹ்மத்தான பார்வையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஒரு அதாபான, ஒரு வேதனை மிக்க பார்வையிலாலும், ஒரு கடுமையான தண்டனைக்குரிய பார்வையினாலும் தான், கோபத்துடைய பார்வையினாலும் தான் அல்லாஹ் அவனை பார்க்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸினை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். பிஸ்னாதின் ஸஹீஹின், சஹீஹான சனதுகளை கொண்டு அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது கரண்டை காலுக்கு கீழ் ஒரு மனிதனுடைய கீழாடை என்பது செல்லக்கூடாது. அப்படி சென்றது என்று சொன்னால் அது நரகத்துடைய பகுதி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ
இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 11வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.